நம்ம நேசித்த ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா ஹெசிடேட்டிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அதாவது அவங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறது. உங்களுக்கு தெரியும் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது நம்மளை புரிய வைக்கணும், அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, மேபி லேட்டராக புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாத்தையும் நம்மளோட ஸ்டேட்டஸாக போடுறது, இல்லை நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது சோகமாக ஃபேஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் எம்பத்தி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயம் திரும்ப 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 நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம மனசை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அதுக்கு பதிலாக அதனால் இன்னும் பெயின் தான் அதிகமாகிட்ருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற விடாமல் திரும்ப திரும்ப அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி அது இன்னும் பெருசாகுமோ அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். ஸோ ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அக்செப்டட், அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. அவங்க இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி வாழணும், எப்படி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ஃபெயிலியர் ஈஸிலி.